திருக்குரான்ல 24வது அத்தியாயம் 3வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் செய்தவளையோ அல்லது இறை மறுப்பாளரையோ தவிர மனம் முடிக்க மாட்டான். விபச்சாரம் செய்தவனையோ அல்லது இறை மறுப்பாளரையோ தவிர மனம் முடிக்க மாட்டாள். இறை நம்பிக்கையாளருக்கு இது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்க உரை வேணும். இந்த காலத்திற்கு ஏற்ப இப்ப உள்ள குறிப்பாக இளைஞர் பெண்கள் அவங்க என்னென்ன தவறு இந்த ஊர்ல செய்யறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ப உங்க விளக்க உரை இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, நம்மளுடைய மார்க் என்ன சொல்லுது அந்த பெண்களுக்கு, அப்படி அந்த நபருக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வேணும் எனக்கு. என்ன கேட்கிறாங்கன்னா, 24வது திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வான். அதே மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணைத்தான் திருமணம் செய்வாள் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன, விபச்சாரம் செய்தவங்களை திருமணம் செய்யக்கூடாதா? விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவங்க என்று எடுத்துக்கொள்வதா? அது என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்திலே ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன அடிப்படை என்று சொன்னால், எல்லா மனிதனுமே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். ஏதாச்சும் ஒரு பாவம், ஏதாச்சும் சில பாவங்கள் செய்யாத ஒரு மனிதனை நீ உலகத்தில் பார்க்க முடியாது. பாவம் செய்யக்கூடாது என்று பயான் பண்ணக்கூடியவரும் பாவம் செய்யக்கூடியவராக தான் இருப்பார். அவரும் மனிதர்கள் செய்யலைன்னா அல்லாஹ்வாயிருவாங்க. அப்ப மனிதன் என்று சொன்னாலேயே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அதே நேரத்தில் பாவம் செய்துவிட்டு மனிதன்கிற முறையில் செஞ்சுட்டு, இறைவா தெரியாம செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்க என்று திருந்தி கொள்வானேயானால் அதை அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை பாவமற்றவனை ஆக்கிடுறான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன செய்யறான், அப்படி சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். பாவம் செஞ்சிட்டமேண்டு போற நம்பிக்கையில ஓடாத. ஓடுறதுக்கு வேற அல்லாஹ்வா இருக்கிறான். ரெண்டு அல்லாஹ் இருந்தா என்ன செய்யலாம், இந்த அல்லாஹ்ட்ட பாவம் செஞ்சு அந்த அல்லாஹ்ட்ட போயிடலாம். இருக்க என்ன செஞ்சா ஏன்டான என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கிறா? அல்லாஹ் கேட்கறான், என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கிறா? அப்ப பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி எங்கேயும் ஓடி போயிடாத. நான் தான் மன்னிக்கிறேன், வா, நான் தானே அப்படி உன்னை படைச்சிருக்கிறேன், அதனால நீ வா என்று அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அது விபச்சாரமா இருந்தாலும் அதுவும் மன்னிக்க கூடியதுதான். விபச்சாரம்ங்கிற ஒரு பாவமா இருந்தாலும் அது என்னது, மன்னிக்க கூடியதுதான். அது மன்னிப்புக்கு அப்பாற்பட்ட பாவம் கிடையாது. ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்சாலும் சரி, பெண் விபச்சாரம் செய்தாலும் சரி, அது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். எப்ப மன்னிப்பான், அவங்க அந்த செய்து விட்டு உலம் யுஸிர்ரு அலாமா ஃபாலு, அவங்க செய்ததுல நீடிக்காமல் இருக்கணும். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சா, அல்லாஹ் தெரியாம நடந்துட்டேன் என்னை மன்னிச்சிடலான்னு அவர்கள் மாத்தி கொண்டார்களேயானால் அப்பதான் அல்லாஹ் மன்னிக்குவான். அப்படி இல்லாம அதை இன்னைக்கு செய்யறது, நாளைக்கு மன்னிப்பு, நாளை கழிச்சு செய்யறது, அடுத்த நாள் மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு அட்வான்ஸா கையில வச்சுக்கிட்டே இருக்கிறது. செஞ்சுபடி அல்லாஹ் மன்னிச்சுக்கன்னா அல்லாஹ் ஏமாளியாக்குற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துடும். அப்படி திருந்தி கொண்டார்களேயானால் அவங்க அந்த பாவத்தை செய்யாதவர்கள். திருந்தி கொண்டாங்கன்னு வைங்க, அப்ப அந்த பாவத்தை அவங்க செய்யலைங்கிற கணக்குல வந்துருவாங்க. இப்ப ஒரு ஆண் விபச்சாரம் செய்யறான்னு உலகத்துக்கே தெரியுது. இவன் வேலையே என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களையா தேடி போய் விபச்சாரம் செஞ்சுட்டு வர்றதான்னு உலகத்துக்கே தெரிகிறது. இவனை ஒரு மூமினான ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன், அந்த விபச்சாரம் பண்றான், பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லாருக்கும் தெரியுது, அவன் திருந்தல, அவன்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொன்னா அந்த வசனத்துல என்ன வரும்னா, அந்த 24:3 அவர் சொல்லி காட்டினார் இல்லையா, அதுல வரும்பொழுது ஒஹுர்ரிம தாலிக அலல் மூமினீன், இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்தவளை திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றே இந்த வசனம் முடிகிறது. அப்படி இருக்கிறதுனால ஒரு விபச்சாரம் ஒருத்தனோ ஒருத்தையோ செய்துவிட்டு அதை செய்து கொண்டே இருந்து அதுவே வேலையாக இருப்பார்களேயானால் இந்த மாதிரியான ஒருத்தனையோ ஒருத்தையோ கல்யாணம் பண்ணுவது அது ஹராமு. அதே நேரத்தில் ஏதோ ஒரு சிலிப்பாச்சு, ஒரு பொம்பளை தப்பு பண்ணிவிட்டா,
அவனையும் தப்பு பண்ணிவிட்டான், அதுக்கப்புறம் வருந்துறான், அப்புறமேல அவன்கிட்ட மாற்றம் இருக்குதுன்னா தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் விபச்சாரம் செய்யறவன் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏன்? அவன் மன்னிப்பு கேட்டான்டா அல்லாவுக்கு அவனுக்கு உள்ள விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த விபச்சாரம் செய்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அதுல நீடிக்கிறது தான் விபச்சாரம் செய்யறவங்கிற அர்த்தத்தில் வருமே தவிர, ஒரு தடவை செய்து அவன் மாறி திருந்தி நடந்து கொள்வானேயானால் அது சாவுற வரைக்கும் அவன்கிட்ட அது ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. சாவுற வரைக்கும் விபச்சாரம் செஞ்சவன் என்கிற பேரு ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கும் ஒட்டி கொண்டு இருக்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் அந்த வசனம் இருக்கிறது. அது ஒழுக்கம் கட்டவங்க நல்லா தெரியுது, ஊரறிய தெரியுது. ஏன் செஞ்சா என்ன போனா என்னன்னு கேட்கறான், அவளும் கேட்கறா. இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணலாமா? இது மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனை கல்யாணம் பண்ணலாமா? அப்ப அவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டு இருக்கான், அங்க ஒரு ஒப்பாட்டி இருக்கு, இங்க ஒரு ஒப்பாட்டி இருக்குது, அவனுக்கு போய் பொண்ணை கொண்டே கொடுக்கலாமா? அவன் தான் திருந்தலையே. திருந்தன என்ன செய்யணும்? நான் அதெல்லாம் விட்டுட்டேன், நிலை மாறிட்டேன், என்னுடைய நிலைமையை நான் திருத்தி கொண்டேன் அப்படின்னு அவன் வந்தானையானால் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவனா இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறேன் அவன் குர்ஆன்ல அழைப்பு கொடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மன்னிப்புல நம்பிக்கை இழந்தாங்கன்னு சொன்னா அவங்கள காஃபிர்கள் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான், லா தையசு மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யையசு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறதை ஒருத்தன் இறை மறுப்பாளர் என்பதற்கு ஆதாரமா ஆகிவிடும். அதனால அது தப்பான செயல்ல நீடித்தார்களேயானால் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோ அந்த மாதிரி ஒரு பொண்ணையோ என்ன செய்யக்கூடாது? மணந்து கொள்ள கூடாது. அவர்கள்ட்ட மாற்றம் இருந்தால் அவன் மனசு ஒத்துக்கொள்ளுமையானால் அவள் மனசு ஒத்துக்கொள்ளுமையானால் அவங்க திருமணம் செய்து கொள்வது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் சஹாபியா ஆகும்போது அவங்க திருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் யாரா இருந்தாங்க? அதிகமான சஹாபாக்கள் யாரா இருந்தாங்க? இந்த மாதிரி தப்புகளையும் செய்யறவங்களா தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பிற்காலத்தில் சஹாபாக்கள் என்று அறியப்படுகிறார்களோ அவங்கள அதிகமான பேர் அன்றைய அரபு நாட்டு அறியாமை வழக்கத்தை பின்பற்றி விபச்சாரம் செய்கிறவர்களாக, குடிக்கக்கூடியவர்களாக, எல்லா விதமான தில்லு முள்ளுகளும் மோசடிகளும் செய்யக்கூடியவர்களாக, பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்ப அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மாறி போச்சா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காமையா இருந்தாங்க, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாமையா இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அந்த மாறிக்கொள்றது திருந்தி கொள்றதுன்னு வந்துருமையானால் அது யாரையும் அப்புறமேல நம்ம என்ன செய்யக்கூடாது? சார்ஜ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள ஒரு அரசாங்கம் நம்ம கையில இருந்து விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சுட்டு வந்தா கூட அதே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நாலு ஆதாரத்தோடு நிரூபிக்கும் போதுதான் தண்டிக்கிறதுக்கு விரும்புறாங்களே தவிர ஒருத்தர் தானா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், ரசூலுல்லாஹ் அப்படி கேட்காத மாதிரி திரும்பிக்கிறாங்க. ஏன்? இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான்னா திருந்திட்டான்னு அர்த்தம், இந்த போய் விசாரிக்க கூடாது அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. திருப்பி ஒருக்கா சொல்றாரு, ஓ நீ முத்தங்கத்தான் போட்டிருப்ப, இல்ல இல்ல நான் நெசமா விபச்சாரம் பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விபச்சாரம் செய்தேன்னு ஒத்துக்கொண்டு எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் கேட்கிறாரு. அவர் விஷயத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்தது காரணம் என்ன? சரி இந்த மாதிரி ஒருத்தர் என்ன மரண தண்டனை தந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் கூட சொல்றாருன்னு கேட்டா அது அவர் உறுத்தி இருக்கிறது, அவரை பாதிச்சிருக்கிறது, நம்ம மறுமையில தண்டிக்கப்படக்கூடாது என்று அவர் பயப்படுறாரு, இந்த உலகத்தில் என்ன தண்டனை வேணாலும் ஏத்துக்கிட்டு போயிருவோம் அவர் நினைக்கிறாரு என்ற காரணத்தினாலதான் அதை அலட்சியப்படுத்தினாங்க. பிறகு வலுக்கட்டாயம் அவர் சொன்னதுனால அவருக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. அதனால அந்த விபச்சாரம் செய்யறவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாது என்றால் இதான் அர்த்தம். ஏதோ ஒன்னு ரெண்டு சிலிப்பிங்கள் ஏதாவது ஒன்று தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னா சிலருக்கு மனசு ஒப்பும் சிலருக்கு ஒப்பாது. ஒப்பிக்கொண்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணான்னு ஒரு பொம்பளை சொன்னால் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணாம்னு சொன்னால் உரிமை இருக்கிற திருந்தின பிறகும் கூட. ஆனால் அது ஹராமானா ஹராம் கிடையாது. திருந்திட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? அவங்கள கல்யாணம் பண்ணி கொள்ளலாம்.